மாஜி அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் புதிய அணி அதிர்ச்சியில் அதிமுக. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் நண்பா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே சசிகலா அம்மையார், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அதுக்கு அடுத்தபடியாக நமது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இருந்தார். இப்ப கூவத்தூரில் நடந்த பிரச்சனைகள் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். கூவத்தூருக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கி விடுகிறார். அவர் தர்ம யுத்தம் ஆரம்பிப்பதற்காண்டி அவர் போயிட்டார். அந்த சமயத்திலே கூவத்தூரிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப செங்கோட்டையன் அவர்களோடு தான் முதலமைச்சராக போகிறார் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகிறது. ஏன் சசிகலா அம்மையார் கூட முதலமைச்சர் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்களோடு தான் கேட்டதாகத்தான் தகவல் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த செங்கோட்டையன் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு முதலமைச்சர் பதவியெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கின காரணத்தால் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பதவியானது சென்றிருக்கிறது. அதை கப்புனு பிடிச்ச எடப்பாடி பழனிசாமி தற்போது பொதுச் செயலராகவும் மாற்றம் செய்து விட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அதிமுகவிலே மிக உயரிய பொறுப்பாக இருக்கக்கூடிய பதவி எது அப்படின்னா பொதுச் செயலாளர் பதவி. அந்த பதவியிலும் எடப்பாடி பழனிசாமி அமர்ந்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுவரைக்குமே எடப்பாடி பழனிசாமிக்கு முழுமையான ஆதரவுகளை கொடுத்துக் கொண்டிருந்தார். அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே எடப்பாடி பழனிசாமிக்கு முழுமையான ஆதரவுகளை கொடுத்துக் கொண்டிருந்தார். இப்ப எஸ்பி வேலுமணி ஆகட்டும், தங்கமணி ஆகட்டும், இரண்டு நபர்களுமே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அப்பப்போ தகவல் வெளிவந்திருந்தாலுமே எந்த ஒரு தகவலும் அதிகாரப்பூர்வமாக வெளிவரல. ஆனால் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணி, தங்கமணி இந்த இரண்டு நபர்களையும் உடன் சேர்த்துக் கொண்டு புதிய அணியை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த தேர்தல்களில் தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கிறார். 2026 தேர்தலிலுமே எடப்பாடி பழனிசாமியும் யார் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு தெரியாது. அதாவது கூட்டணி என்பது 2024 மாதிரி போயிருச்சு அப்படின்னா 2026 அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டுமல்லாமல் சசிகலா அம்மையாரும் சரி, அதே போல ஓபிஎஸ், டிடிவி தினகரோட தனிக்கட்சி ஆரம்பித்து விட்டார். இப்போ ஓபிஎஸ், சசிகலா அந்த ரெண்டு நபர்களையுமே அதிமுக இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் தடையாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவல் தான். இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து, அதாவது எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு 6 பேர் கொண்ட குழுவானது முதல் முறையாக பேச்சுவார்த்தை நடத்தியது. இவர்கள் அனைவரும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதில் செங்கோட்டையன் ஒருவர். அப்படிப்பட்ட சூழலில் அதற்கு பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படவில்லை. இரண்டாம் கட்டமாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க. அதுவுமே ஒத்து வரல அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி இந்த மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து புதிதாக ஒரு அணியை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா அதிமுகவிற்குள்ளே பிளவு என்பது ஏற்பட்டு விட்டால் கண்டிப்பாக சசிகலாவுடைய பலமும் சரி, அதே போல ஓபிஎஸ் உடைய பலமும் சரி அதிகரிக்க ஆரம்பித்து விடும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.